ஆங்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னவென்றால் கடகராசி நேயர்களை பற்றி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 மற்றும் ஆயில்யம் 1, 2, 3, 4 இந்த பாதத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 6 மாதங்களாகவோ அல்லது 7 மாதங்களாகவோ பெருத்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்து இப்பொழுது தாங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் பெற ஏதுவான காலமாக இந்த புத்தாண்டு அவர்களுக்கு திகழ்கிறது. இந்த புத்தாண்டில் அவர்களுக்கான ஒரு விசேஷமான தேவதை என்னவென்றால் வாராகி மற்றும் பிரத்யங்கரா தேவியினுடைய அனுக்கிரகத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ பழைய கஷ்டங்களையும் எதிரிகளிடமிருந்து விடுபடுவதையும் தாங்களுக்கு அனுகூலமாக உள்ள வருடமாக இது அமைகிறது. இத்தருணத்தில் இவர்களுக்கு உத்தியோக சம்பந்தமான இடத்தில் ஒரு மாற்றங்களும் எதிர்பாராத ஒரு தடைகளும் வியாபாரத்தில் ஒரு தடைகளும் மனதில் சரியானபடி ஒரு அமைதி இன்மையும் விவாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்திற்கு அவர்கள் தடைப்பட்டவர்களாகவும் இதுவரை இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உள்ளது. இப்பொழுது இந்த வருஷ பிறப்பின் பிறகு அவர்கள் பரமக்ஷேமத்தை அடைவதற்கும் உன்னத ஐஸ்வர்யங்களை பெறுவதற்கும் சில வழிமுறைகள் அவர்கள் செய்வதனால் தாங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த மேம்பாடு அடைந்து மகிழ்ச்சியும் புத்துணர்வும் பெற ஏதுவாக இந்த வருஷ பிறப்பு அவர்களுக்கு அமைகிறது. இதில் பிரத்யங்கரா என்று சொல்லக்கூடிய தேவதைக்கும் வாராகி என்ற தேவதைக்கும் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலோ செவ்வாய்க்கிழமைகளிலோ ஆராதனைகள் செய்து பூஜைகள் செய்து அல்லது அந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் பரம சௌக்கியங்களை அடைவதற்கு ஏதுவாக உள்ளது. இதுவரை அவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அருகில் இருந்தாலும் அவர்களுக்கு விசேஷ பலன்களை அவர் கொடுக்கவில்லை. இந்த புத்தாண்டின் பிறகு மே மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் உத்தியோகஸ்தானங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட விசேஷமாக அவங்களுக்கு இருக்கிறது. இத்தருணத்தில் அவர்கள் வாராகி மற்றும் தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை செய்வதுடன் பிரத்யங்கரா தேவியை ஆராதனை செய்வதால் மிகுந்த சௌக்கியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு வியாபார சம்பந்தமாக இருக்கக்கூடிய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு தன்மையும் இதுவரை கஷ்டமான மனதிற்கு ஒரு திடம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமும் அவர்களுக்கு கிடைப்பதற்கு மிக உத்தேசமாக உள்ள பலன் இது. இவர்களுடைய குழந்தைகள் படிப்பினுடைய முன்னேற்றம், உயர் கல்வி கற்றல், தொழில் ஸ்தானத்தில் உள்ள எதிரிகளை வீழ்த்துவதற்கு இந்த பிரத்யங்கரா ஆராதனையும் மற்றும் வராகி தேவியினுடைய ஆராதனையும் மிக விசேஷமாக அவர்களுக்கு உள்ளது. தாங்கள் இந்த தருணத்தில் மேற்கண்ட தேவதைகளை ஆராதனை செய்வதால் தொழில் ஸ்தானத்தில் உள்ள எதிரிகள் நீங்கி தொழில்கள் பூர்ண பலமடையவும் குழந்தைகளுடைய படிப்புகள் மேம்படவும் அவர்களுக்கு தெய்வ கடாட்சமாக ஐஸ்வர்யமும் தனதானி சமர்த்தியும் கிடைக்கவும் காரியங்களில் தடைகள் இன்றி சீரும் சிறப்புமாக இயங்கவும் விவாக தடை என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் போன்றவர்களுக்கு விவாக தடைகள் நீங்கி ஐஸ்வர்யம் இல்லற வாழ்விலும் மங்களம் உண்டாகும். இந்த ராசிக்காரர்கள் மேற்கண்ட விசேஷங்களுக்கு ஆன தெய்வங்களை ஆராதனை செய்து அதன்படி இருப்பார்களானால் இந்த வருஷம் அவர்களுக்கு மிக சுலபமாக வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உடையதாக அமைகிறது. அதனால் இவர்கள் இந்த பிரத்யங்கரா என்ற தேவதைக்கு ஒரு விசேஷமான ஓம் ஷம் பட் ஜ்வலாய ஜித்வே கராள தம்ஸ்ரே பிரத்யங்கரே
ஷம் ஹ்ரீம் ஹும்பட் என்ற ஸ்லோகத்தையும், வாராகி தேவிக்கு ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்சித்த சக்ஷுர் முககதி ஜிக்வா சந்தனம் ஜெய்கிரமஷ்யம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாராகி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த ராசிக்காரர்கள் பல்லாண்டு வாழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழ அந்த வாராகி தேவியும் பிரத்யங்கரா தேவியும் பிரார்த்தனை செய்து கொண்டு நேயர்களுக்கு என்னுடைய சமர்ப்பணத்தை செய்கிறேன்.